ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணம் இருக்கு. ஆனா சில பயணங்கள் முடிவை விட வழியிலே தான் உயிரோட இருக்கும். அவன் பேர் பாலகிருஷ்ணன். எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த கடிதம் அவனை வாழ்க்கையிலே ஒரு திசையாக மாற்றிடுச்சு. ஒரு பையன், ஒரு பைக், ஒரு பாதை, மழை மட்டும் சாட்சியாக இருந்தது. ஒவ்வொரு காற்றும் அவனுக்கு புதிய குரல் சொல்லுது போல. மரங்களும் நனைந்த மண்ணும் அவனோட தோழி மாதிரி இருந்தது. ஆளே இல்லாத பாதையில் அவன் பைக் நிறுத்தினான். ஆனால் அது அவனா நிறுத்தலை. மலையின் நெஞ்சில ஒரு பழைய கோவில். கல்லிலே எழுதியிருந்தது நாம். நீ தேடுறது வெளியில இல்ல. அந்த கடிதம் ஒரு முகவரி இல்லை, ஒரு நினைவின் பாதைதான். இப்போ அவன் புரிஞ்சது. அந்த பயணம் தந்தை விட்டுச் சென்ற வழியைத்தான் முடிக்கிறான் என்று. பயணங்கள் சில இலக்கை அடையல்ல, மனசை அமைத்துக் கொள்ளத்தான். மழை நின்றது, ஆனா அந்த அமைதிதான் தொடர்ந்தது.